ரொம்ப பழுதுபட்ட குழாய்களாக இருந்தால் மாற்றவும், குடிநீரை நல்ல முறையில் கொடுப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளும் உடனே செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாருமே துணை கேள்வி கேட்கிறீங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு தகவலை சொல்கிறேன். மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் 6 துணை கேள்விகளுக்கும் சேர்த்து 2 நிமிஷத்துல கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லியிருக்காங்க. 10 கேள்வி 20 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடலாம், அல்லது 30 நிமிஷத்துல முடிக்கலாம். 1 மணி நேரம் பேசக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டா திரும்ப மைக்க வாங்குறது அவ்வளவு கஷ்டமாட்டு இருக்கு. அதிகபட்சம் 10 செகண்ட்ல ஒரு கேள்வி இருக்கணும், ஒரு 30 செகண்ட்ல பதில் இருந்தா அதுதான் துணை கேள்விக்கு கூட 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில போச்சுன்னா 2 பேருக்கு கொடுப்பேன், இல்ல அப்படின்னு சொன்னா உடனே கட் பண்ணிடுவேன். மாண்பு உறுப்பினர் சதாசிவம், நீங்க ஒருத்தரும் கேட்கலையே உங்களுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் தொகுதியில் வீரக்கல்புதூர் பேராட்சியில் 7வது வார்டில் 1000 பேர் குடியிருக்காங்க. பக்கத்து வார்டில இருந்து தான் தண்ணி வருது. நம்மளுடைய சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர்கள் 7வது வார்டில் 30,000 நீர்த்தேக்க தொட்டியும், பிஎன்பட்டி பஞ்சாயத்தில் தாளையூர் 8வது வார்டில் 30,000 நீர்த்தேக்க தொட்டியும் அந்த கட்டி குடிநீர் மக்களுக்கு விநியோகமாக கொடுப்பார் என்று தாங்கள் வாரியாக அமைகின்றேன். பேரவைத் தலைவர்கள் 2 நாட்கள் முன்பு மாண்பு உறுப்பினர் அவர்கள் சபையில் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே இந்த கேள்வி கேட்கப்பட்டு பிஎன்பட்டி பேரூராட்சிக்கு இந்த குழாய் அமைக்கின்ற பணி பொதுப்பணித்துறையினுடைய இடமாக இருக்கிறது. அவருடைய அனுமதி கேட்டு இந்த குழாய் பதித்து உடனடியாக தண்ணீர் வழங்கப்படும் என்று 2 நாட்கள் முன்பால் சொல்லியிருக்கிறேன். எனவே சேலத்திலே அது உடனடியாக செய்து தரப்படும், அனுமதியை பெற்று நிச்சயமாக செய்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தலைமை அரசு மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற அளவில் அங்கே உள்நோயாளிகள் 1500 பேர்களும் புறநோயாளிகள் 3000 பேருக்கு மேல் இருக்கிறதனால் மாண்பிற்கினிய அமைச்சர் அவர்கள் 1,00,000 லிட்டர் கொள்ளளவாவது அல்லது அதற்கு மேலாக ஒரு நீர்நிலைத்தை கட்டி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர், நம்முடைய மருத்துவமனையில் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளை அனுப்பி அதை எப்படி செய்ய முடியும் என்பதை அறிந்து அவர்களுக்கு தகுந்த பதில் சொல்லி விரைவாக செய்வதற்குரிய ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கட்டப்பட வேண்டிய இடத்தில் அதை எப்படி அந்த எஸ்டிமேட் போட்டு கொண்டு வந்து செய்யறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகிடும். எனவே அதை பற்றி முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.